ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இரவா பகலா எபிசோட் 4. எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் நம்மன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட்டு பார்க்குறக்காக வரா. நைட் ரொம்ப பிஸியாக ஏதோ குக் பண்ண ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஏப்ரானோட வந்து அமைதியாக உட்காடுறான். ஆப்போசிட்டில் உட்காந்தாலும் நம்மன்கிட்ட பேசுறக்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல். எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்க. என் நைட், உன்கிட்ட பேசத்தான் நான் இங்கே வந்தேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நான் உன்கிட்ட சொன்னேன், நீ அதை வேணான்னு சொன்னேன். அது பாஸ்ட் டே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரெண்டாக இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம். நானும் யோசிச்சு பார்த்தேன். உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்கிட்ட எதுவுமே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே நான் செய்ய சொல்ல மாட்டேன். அது தப்புன்னு எனக்கு தோணுது. உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, அவ்வளோதானே. அதை அதோடு விட்டுரு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க. கிச்சனுக்குள்ளே இருந்து இங்கே இவனுக்கு 3 பேர் எட்டி எட்டி அதை பார்த்துட்ருக்கு. அப்படி நின்றுட்டுருக்க. நைட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் இப்படிலாம் சொன்னதை பார்த்து அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஐம் சாரி, நான் வேணும்னு இந்த மாதிரி சொல்லலை. எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, அவ்வளோதான்னு சொல்ல. நீ இதை நிறைய டைம் சொல்லிட்ட, சாரின்னு. போதும், இதுக்கப்புறம் நீ சும்மா சாரி சொல்லணும்னு அவசியமே இல்லை. சாரி சொல்கிறக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கலாம். எப்படியோ 2 பேருக்குள்ளே எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல, அதுவே போதும்னு சொல்லி நைட்டோட கையை பிடிச்சி நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக பேச. உண்மையாகவே என் மேலே உனக்கு கோவம் எதுவும் இல்லைன்னு நைட் கேட்குறான். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி 2 பேரும் அப்படியே க்ளோஸாக எப்பயும் போல் சிரித்து பேசிகிட்டே இருக்க. இங்கே நின்று இவனுக்கு 3 பேரும் அதை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம நைட் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ட்ரீமுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி தான் இருக்கான். இவங்க 2 பேரும் வேணும்னே ட்ரீமோட மூஞ்சியை வேற ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்க. ட்ரீம் அமைதியாக இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தா ரொம்ப பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிவிட்டு நைட் உட்காந்துருக்க. நைட் பக்கத்தில் அவன் வந்து உட்காரான். என்னாச்சு, ரொம்ப டீப்பாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க, இந்தா காஃபி சாப்பிடுன்னு சொல்ல. அதுவா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதான் நம்மான்கிட்ட பேசிட்டில, அப்புறம் என்ன. இப்போ நம்மானை பற்றி நான் எதுவும் சொல்லலை. அவள் பிரச்சனைலாம் இல்லை. இது என்னோட நாவலை பற்றின பிரச்சனை. நான் அப்ரூவ் பண்ணணும்னு ப்ரொஃபஸர்கிட்ட போகிறப்பெல்லாம் அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு லவ்னா என்னன்னு புரியல அப்படின்னு. அவள் சொல்கிறதும் சரிதான். எனக்கு லவ்னா என்னன்னு தெரியல. லவ் ஸ்டோரியை பற்றி எப்படி எழுதுதுன்னு புரியலடா. நீ வேணா வேறு யார்கிட்டையாவதுன்னு கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி ட்ரீம் சொல்ல. யாருக்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? நான் கேட்டால் யார் சொல்லுவா? போடா, அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நைட் ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்க. வேணா இப்படி பண்ணலாமா, நம்ம வேணால் நம்மளோட பேஜில், அதாவது கஃபேயோட பேஜில் நம்ம ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணலாம். அதாவது உங்களோட லவ் ஸ்டோரியை வந்து சொல்லுங்கள். உங்களோட லவ் ஸ்டோரி என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேன் கேக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல. ஏய், உன் டைம் வேஸ்ட் ஆயிரும்டா, தேவையில்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்ல. நீ அதை பற்றி எடுக்க நினைக்கிற. நீ என்னோடய ஃப்ரெண்டு, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, நான் பண்ணாமல். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறபடி நீ பண்ணு. போஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நல்லதாக ஒன்று வரும். போஸ்டர் ரெடி பண்ணு. கஃபே பேஜில் போஸ்ட் பண்ணணும்ல, சீக்கிரம் என்ன மாதிரி போடலான்னு சொல்லி நீ யோசிச்சு அதே மாதிரி டைப் பண்ணு. அந்த வேலையை மட்டும் பாரு. உனக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லி ட்ரீம் சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வேலை ஆரம்பி சீக்கிரம் உன் பிரச்சனைலாம் சால்வ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக போஸ்ட் பண்ண. நிறைய பேர் பேஜஸில் அப்படியே அவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம், கிராஜுவேட் ஆகும்போது லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்கள் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஓல்டு மேன் போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னை விட 20 வயசு பெரிய ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன். எங்கள் லவ் வந்து அப்போவே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க லைஃப்பை பார்த்துட்டு நாங்கள் போயிட்டோம். இருந்தாலும் அவர் நான் ரொம்ப அவங்கள லவ் பண்ணேன். 10 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அப்படியே நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. இருக்கிற எல்லாரும் மாற்றி போஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண முடியாதவங்க நேர்லேயே வந்து அவங்களோட லவ்வை பற்றி அப்படியே ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. போதும்டா, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, மீதியெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு ட்ரீம் சொல்ல. ஆமாம்ல, சரி ஓகே விடு, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லி நான் கஃபேவை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போகிறான். அவன் போகும்போது ஒரு பொண்ணு ஒன்று என்ட்ரி ஆகுது. நான் உங்ககிட்ட கஃபே க்ளோஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு வரீங்களான்னு சொல்ல. நான் என்னோடய லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணிக்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல. சரி ஓகே வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை உட்கார வச்சு 2 பேரும் அவங்களோட ஸ்டோரியை கேட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணு அவளோட லவ் ஸ்டோரி சொல்கிறா. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் அவன்கிட்ட என்னோடய லவ்வை பற்றி நான் சொன்னதே கிடையாது. எனக்கு அவன்கிட்ட என்னோடய லவ்வை பற்றி சொன்னால் அவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு ஒரு பயமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் அவன் மேலே வச்சுருக்க லவ் ரொம்ப பியூரான லவ்.
அதை எப்படி அவன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. சொல்லாமே எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரியல. சொல்லி அவன் என்னை விட்டு போயிட்டானா, சொல்லாமே என் கூட ஃப்ரெண்டாக இருந்தானா ஓகே தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ண உடனே இவனுக்கு 2 பேரும் அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ இப்படி உன்னோட லவ் ஸ்டோரியை சொல்லாமல் இருந்தா, நீ அவனை லவ் பண்ணுறங்கிறத அவன்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தா, வேற ஒரு பொண்ணுக்கிட்ட அவனோட ப்ரப்போஸ் அவன் கொடுத்து லவ் பண்ணி உன்னை விட்டு போவான்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், அதுவும் இருக்குதான். ஆனால் நான் சொல்லி என்னை விட்டு போயிட்டா, நீ சொல்லி உன்னை விட்டு போகிறத விட நீ சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது கிடையாது. நீ சொல்லிப்பாரு, ஒருவேளை அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா அது உனக்கு நல்லது. வேண்டான்னு நீ சொல்லாமே இருந்தா அவன் வேற ஒரு பொண்ணு கூட போனாலும் நீ அவனை மிஸ் பண்ணுற மாதிரி தானே, அப்பயே அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று விட்டு போயிடும்ல அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க அட்வைஸ் நல்ல அட்வைஸ்ன்னு நினைக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இப்படி எல்லாரோட காதல் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வழியாக நாவல் எழுதுறதுக்கு நம்ம நைட்டு பையன் ரெடி ஆகிட்டான். அடுத்த நாள் நைட்டு ட்ரீம் ஒரு பார்க்க அப்படியே படுத்து கவுச்சில் தூங்கிட்டு இருக்க. ட்ரீமை பார்த்துட்டு அப்படியே நைட்டு உட்காந்துருக்கான். உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான்னு கஃபேயில் கேட்டிருப்பான். ஆமாடா இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அவன் சொல்லியிருப்பான். சரி ஓகே நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அவனும் அப்படியே கவுச்சில் படுத்து தூங்கிட்டு இருக்க. தூங்குற அவனுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அது சொல்ல முடியலையேங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கான். கிராஜுவேட் ஆவனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் எனக்காக நீ ரொம்ப எஃபெக்ட் போடுறடா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் படுத்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு நைட் அப்படியே உட்காந்துருக்க. ட்ரீம் நல்லா தூங்குறான். அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் எப்பயும் போல் கஃபேயில் இருக்க ஒர்க்கெல்லாம் 2 பேரும் ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. குப்பையெல்லாம் மாற்றி கொண்டு வந்து குப்பையெல்லாம் கொட்டிகிட்டு இருக்க. போடா உன் மூஞ்சியில் கையை வச்சிருவேன் பாருன்னு 2 பேர் விளையாண்டுட்டே போயிட்டுருக்க. பூமும் ஜூமும் சும்மா இல்லாமல் இவனுக்கு என்னடானா நடக்குது, எனக்கு என்னமோ கிளியர் ஆயிடுச்சுன்னு தோணுதுன்னு சொல்லி 2 பேரும் இவனுங்களை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் இவனுங்களும் எங்கே போனாலும் நைட்டு ட்ரீமும் அப்படியே க்ளோஸாகவே போய்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கணும், நான் போயிட்டு வரேன்னு ட்ரீம் போக நானும் உன் கூட வருவேன். நீயா, நீ எதுக்கு என் கூட வர, நான் திங்ஸ்லாம் வாங்க போகிறேன், நீ ஒன்றும் வேணாம், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி ட்ரீம் சொல்ல அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட வருவேன். இது ஒர்க்குடா, ஒர்க்காக இருந்தானே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன்ல, நான் வருவேன் பேசாம வா அப்படின்னு சொல்ல ஒன்றும் தேவையில்லை நீ போ, அதெல்லாம் இல்லை நான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வந்து தொலை அப்படின்னு ட்ரீம் அப்படியே அவனை வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹெல்மெட் போட்டுட்டு வா சரியா அப்படின்னு சொல்ல ஓகே போட்டுக்கிறேன், சரி மெதுவா போ அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப ஜாலியாக வண்டியில் போயிட்டுருக்க. இந்த பூம் பையனும் சும்மா இல்லாமல் கிளியர் ஆயிடுச்சுல, ஆமாடா கிளியர் ஆயிடுச்சு, இவனுக்கு 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குது, ஆமான்னு சொல்லி 2 பேரும் இவங்கள பார்த்து அப்படியே ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் கஃபேயில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ட்ரீம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு நைட்டு வர, இந்த ஒர்க்கெலாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு உன்னோட ஒர்க் இருக்குல்ல போய் பாருடான்னு சொல்ல, இல்லை எனக்கு இந்த ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே வா இந்த புடி கரண்டியை புடி போ பேன் கேக் ரெடி பண்ணு, நான் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு கஸ்டமருக்கு பேன் கேக் ஆர்டர் பண்ணியிருப்பார் போல், அதுக்காக டெலிவரி கொடுக்கறதுக்காக 2 பேரும் வெளியே உட்காந்துருக்க. இதுக்காக எதுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்க, அந்த கஸ்டமர் வேணுன்னா வந்து வாங்கிக்கட்டும், நீ எதுக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்படி கொசுக்கடியில் உட்காந்துருக்க, அங்கே பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ட்ரீமை பார்த்து நைட் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன், இதோ கஸ்டமருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி, சார் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வரீங்களா இல்லை கஃபே நான் க்ளோஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்க, சாரி இதோ நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லி ஒரு பையன் ஹெல்மெட் போட்டுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கான். இதோ உங்களோட கேக் ரெடின்னு சொல்லி டக்குன்னு பேன் கேக்கை அவன்கிட்ட கொடுக்க அவன் ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படியே அங்கே பார்க்குறான். ட்ரீமை நைட்டையும் ஒன்றா பார்த்தோன்னே அவனுக்கு செம சாக்கு. ஆக்சுவலி ஸ்கூலில் இவங்க கூட தான் இவனும் படிச்சிருப்பான். இவங்க வந்து சீனியர், ஸோ அவன் ஜூனியர். ஸோ ட்ரீம் தான் ஜூனியருங்கிறனால ரொம்ப ஓவராக அவனை புள்ளி பண்ணுவாங்க. நீ பேஸ்கெட் பால் விளையாட வரையாடா, வந்தால் நல்லா இருக்கும்டா, ஏன் விளையாட வர மாட்டேங்கிற, இந்த மாதிரி கேம் எல்லாம் உனக்கு பிடிக்காதா, உன்னோட ஸ்கின் பளபளன்னு வச்சுக்கணும் அப்படித்தானே, ஏன்னா நீ கேவில் அப்படியா அப்படின்னு சொல்லி வேணும்னே ட்ரீமை ஓட்டிகிட்டே இருக்க. பேஸ்கெட் பால் விளையாடுறதுனா நீங்கள் விளையாடுங்க, தேவையில்லாமல் ட்ரீமை புள்ளி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அங்கே நைட்டு சண்டை போட, நீ ஏன்டா அவனுக்காக சண்டை போடுற, அவனோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை அதனால தானேன்னு சொல்ல, நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேசுகிறீங்கடான்னு சொல்லி அவனுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டு சண்டைன்னு போயிட்டே இருக்குது. ப்ளீஸ் சண்டை போடாத வான்னு சொல்லி ட்ரீம் ஒரு வழியாக அவனை அப்படியே அந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறான். ஸோ இவங்களுக்குள்ள ஸ்கூல் டைம்லேயே இந்த மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்குது. அப்பயே டென்ஷன் ஆகிடுது நைட்டுக்கு. அவன் உன்னை என்ன பண்ணாலும் நீ அமைதியாக இருக்கில்ல, அதனால தான் அவங்க உன்னை திரும்ப இப்படி பண்ணுறாங்க, சே போ நீ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்திட்டு அப்படியே நைட் அந்த பக்கம் போயிடுறான். ஸோ இப்போ அங்கேருந்து அப்படியே இங்கே ரியல் லைஃப் வர, இன்னும் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கீங்களாடா, என்ன ஒரு கோயின்சிடென்ட்டு, உங்களெல்லாம் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைடா, பரவாயில்லையே 2 பேரும் இன்னும் ஒன்றா தான் இருக்கீங்க, நம்பவே முடியல. அப்புறம் நல்ல டாக்டராக போய் மீட் பண்ணியா, உன்னோட கே சிண்ட்ரோமை
மாதிரி இருக்கிற சின்ட்ரோம்லாம் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்லடா, எப்போ இருந்து நீ இந்த மாதிரி கேவை மாறினேன், அதை பற்றி சொல்ல தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி வேணும்னே சீனியர் பையன் ஓட்ட அதை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுது. உன்கிட்ட நான் ஒன்று கேட்கட்டா, நீ ஒரு முட்டாளா? நீ ஒரு முட்டாள் தானே, அதனால தான் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. நாங்கள் எப்படியோ அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கும் அடுத்தவங்கள பற்றி எதுக்கு இவ்வளோ அக்கறை வந்திருக்குன்னு தெரியலையே. இப்படி தேவையே இல்லாமல் அடுத்தவங்கள பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க. சரி விடு, அப்படி கேவாக இருந்தா என்ன தப்பு? அதை இப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் உன்ன மாதிரி இருக்கவங்க தான் அதை அசிங்கப்படுத்துகிறாங்க. இதில் அசிங்கம்னு என்ன இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் அசிங்கம் எதுவும் தெரியல. இங்கே ஜெண்டர் என்னடா வந்தது? லவ்ங்கிறது லவ் தான். அதில் ஜெண்டர் பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு அந்த மாதிரியே ட்ரைன் பண்ணி வளர்த்தனால நீ இந்த மாதிரி இப்படி தான் பேசுவ. கேவாக இருக்கிறதுல தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே அலையிற. எனக்கு என்னமோ நீ ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே சரியில்லைன்னு தோணுது. முதல்ல உன்னை போய் நீ பாரு, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பற்றி நீ பார்க்கலான்னு சொல்லி ட்ரீம் அவனை அப்படியே ஓவராக பேச அவனுக்கு இன்னும் காண்டு அதிகமாயிடுது. நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிற, வாயை மூடிட்டு சும்மாரு, இல்லைன்னா அவ்வளோதான். அப்படியா, சரி என்ன பண்ணுவேன்னு 2 பேருக்குள்ளே சண்டை போயிட்டே இருக்குது. திடீர்னு இடையில நைட்டு வர நைட்டோட மூஞ்சிலேயே அந்த பையன் ஒரு குத்து விட்டுட்டு பயந்து போய் அப்படியே ஓடி போயிட்டான். அப்புறம் பார்த்தா ஃபேஸில் நல்லா அடிபட்டுருச்சு. அப்புறம் அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ட்ரீம். வலிக்குதாடா? ஆமாடா, சாரி, என்னால் தானே இந்த பிரச்சனை, நான் தானே இதை ஆரம்பித்து வச்சேன்னு சொல்லி நைட் பேச, நீ என்ன பண்ணுவ? நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும், என்னால் தானே அவன் உன்னை அடித்தான் அப்படின்னு சொல்லி ட்ரீம் சொல்ல, இப்படி 2 பேரும் மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியலடா என்னால், நான் பண்ணதான் தப்புன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க. அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நான் எல்லாரோட லவ் ஸ்டோரியை பற்றியும் கேட்டுட்டேன், நீ உன்னோட லவ் ஸ்டோரியை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, அதை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி நைட் ட்ரீம் கிட்ட கேட்க, உடனே ட்ரீம் கேட்குறான், அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்கக்கிட்ட இது வரைக்கும் நான் அதை பற்றி போய் பேசினதே கிடையாது. நான் சொல்லி ரிஜெக்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. என்னை பிடிக்கலன்னா என்னடா பண்ண முடியும்? அதனால் அதை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்படி இருக்க? நீ உன் மனசில் இருக்கிறத போய் முதல்ல சொல்லு, சொன்னதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தோணுது. உனக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி நைட் அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்க, நீ என்ன சொல்கிற? அவனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை பிடிச்சா யோசிச்சு பாரு, 2 பேரோட லவ் ஸ்டோரியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், நீ போய் சொல்லுன்னு சொல்ல 2 பேரும் ஒரு செகண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போக வீட்டில் 2 பேரும் படுத்திருப்பாங்களே, அந்த டைம் அப்படியே அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்ருக்க, அந்த டைம் 2 பேரும் ஒருத்தர் பார்க்கும்போது 2 பேர் அப்படியே லாங்காக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே சேம் அதே சீன் தான் வருது. இப்படியே க்ளோஸாக இருக்க அப்படியே ஒரு கிஸ்ஸிங் சீன் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு செகண்ட் நைட் அப்படியே அவனை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அப்படியே எழுந்து நின்று 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே ட்ரீம் மட்டும்தான் இருக்கான். பக்கத்தில் நைட் இல்லை, ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் ட்ரீம். அதுக்கப்புறம் இங்கே கஃபேயில் வந்து ஏதோ ஒர்க் பண்ண பேன் கேக்கெல்லாம் அப்படியே கருகி போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் பக்கத்தில் பூம் வந்து, என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கே பாரு எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, ஏதோ யோசிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஐயோ ஐம் சாரிடான்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அடுத்து இங்கே காலேஜில் தான் காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நைட் வந்து உட்கார அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருப்பான்ல அந்த பையன், என்னடா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? ப்ரொஃபஸர் என்ன தான் சொன்னாங்கன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, இன்னும் எனக்கு லவ்னா ஒன்றும் புரியலன்னு தான் சொல்கிறாங்க. லவ்னா என்னடா எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்படியே திங்க் பண்ணிட்டே நைட்டு உட்காந்துருக்கான். என்னன்னு உனக்கு உண்மையாகவே புரியவே இல்லைடா, என்னாச்சு? உனக்கு லவ்வை பற்றின ஏதாவது டெஃபினேஷன் தெரிஞ்சால் சொல்லுடான்னு சொல்ல, அதை கேட்டுனே அவன் ஃப்ரெண்டு சிரிக்கிறான். ஏண்டா இவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் என்னை பார்த்து நீ கேட்குறியே, இதை நான் எப்படிடா சொல்ல முடியும்? லவ்வுக்கு டெஃபினேஷன் யாருனால தான் சொல்ல முடியும்? ஒருத்தரை திடீர்னு ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம மனசுக்கு தோணும், நம்ம ஒருத்தரை இழந்துடக்கூடாதுன்னு தோணும் நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி ஒருத்தரை இழந்துருவோங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க தான் நம்ம உண்மையாக லவ் பண்ணுறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ். நீ இந்த மாதிரி யாரையாவது ஃபீல் பண்ணியிருக்கியா? உன்னை விட்டு போகக்கூடாது, உன் கூடயே இருக்கணும்னு நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்க, நைட் அப்படியே ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே நேற்று நைட்டு நடந்ததில்ல அந்த சீனை அப்படியே சார் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவனுக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்குது. அடுத்து காஃபி ஷாப்பை தான் காட்டுறாங்க. பூம் ஜூன் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறாங்க. அதாவது அவங்க லைஃப்பை பார்த்துட்டு, எப்படியோ கிராஜுவேட் ஆகிட்டேன், இனிமேல் அம்மாவோட பிஸ்னஸை தான் பார்த்துக்க போகிறேன், டைம் கிடைக்கும் போது வாங்கடா, உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பக்கம் ஜூன் ஃபீல் பண்ணுறான். பூமும் சொல்கிறான், நானும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அப்படியே அவங்க 2 பேருக்கும் பாய் சொல்லி அப்படியே அனுப்பி விட்டுட்டான்.
கஃபேல உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு ஏதோ அக்கௌண்ட்ஸ் மாதிரி பார்த்துட்ருக்க ஒரு லேடி கிட்டேருந்து ஃபோன் வருது. உன்னோட கஃபேயோட அக்ரிமெண்ட் வந்து முடிய போகுது, 2 வருஷம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் நீ கன்டினியூ பண்ண போறியா இல்லை வேறு யாரையாவது நான் கூட்டிகிட்டு வந்து பார்க்க சொல்லவா, என்னன்னு உன் முடிவை சொல்லு, நீயும் சொல்லுவேன்னு பார்க்குறேன், ஒன்றுமே சொல்லலையேன்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரீம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆனால் தான் போட முடியும். ஆக்சுவலி இது ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் தான். ஸோ ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.